எல்லாருக்கும் வணக்கம். Present media, thank you so much for gracing our event yet again with your valuable presence. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. Thank you, யுவராஜ் சார் and the entire team of Million Dollar Studios, ஈரா சரவணன் சார் அண்ட் மேம், நியோ கேசல் சத்யா கரிகாலன் மேம். ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த படத்தோட ரிசப்ஷன் தியேட்டரில் பார்க்கும்போது. அண்ட் I would, sorry. Thank you, Pari and team, for trusting me with this character. And Shelly sir, Partha, Bharat, art director, lyricists, எல்லா சிங்கர்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. அபி, தேங்க்யூ ஸோ மச். காஸ்டியூம்ஸ் ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது அண்ட் ஐ லவ்ட் ஒர்க்கிங் வித் யூ. ரொம்ப கொலாபரேட்டிவாக இருந்தீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் என்டையர் காஸ்ட் அண்ட் க்ரூ, ரோஜா மேம், சேத்தன் சார், என்னோட அப்பாவாக நடித்த டென்வர் சார், டானா, எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இட் வாஸ் அ லவ்லி எக்ஸ்பீரியன்ஸ் ஒர்க்கிங் வித் ஆல் ஆஃப் யூ. அண்ட் ஐ வுட் லைக் டு ஷேர் அன் அனெக்டோட். நாங்கள் தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் போகிறப்போ ரெஸ்பான்ஸ் பார்க்க போகிறப்போ ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. எல்லாருமே அவ்வளோ என்ஜாய் பண்ணி அவ்வளோ சிரித்து கைத்தட்டி ரசித்து பார்த்ததை நாங்கள் லைவாக பார்த்தோம். அது அந்த எக்ஸ்பீரியன்ஸை என்னால் எக்ஸ்பிளைனே பண்ண முடியாது. அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்தது. அண்ட் எல்லா ஆர்டிஸ்டாலையும் ரிலேட் பண்ணிக்க முடியும்னு நினைக்கிறேன். நம்ம பேரை வச்சு கூப்பிட்றதுக்கு பதிலாக ஒரு படம் பார்த்ததுக்கப்புறம் நம்ம கேரக்டர் நேமை வச்சு கூப்பிட்றது எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும்ன்றது. அண்ட் சின்னவங்கலேருந்து வயசானவங்க எல்லாருமே வந்துட்டு என்னை படம் முடிச்சதுக்கப்புறம் மேஜிக்னு கூப்பிடும்போது அவ்வளோ ஹாப்பியாக இருந்தது. 2 குட்டி குழந்தைங்க, ஐ ஸ்டில் ரிமெம்பர், ஒரு 6-7 வயசு இருக்கும். ஒரு பொண்ணு ஓடி வந்து ஹாய் மேஜிக், யூ ரியலி லுக் மேஜிக்கல் ஆன் ஸ்க்ரீன் அப்படின்னு சொன்னால். அப்புறம் திருப்பி நான் பேசிகிட்டு இருக்கும்போது வந்து இன்னொரு குழந்தை வந்து பாய் மேஜிக், ஐ எம் கோயிங் ஹோம் அப்படின்னு சொன்னான். இதெல்லாம் வந்துட்டு மறக்கவே முடியாது. அண்ட் நிறைய பேர் வந்து சொன்னாங்க, இந்த மாதிரி என்ன நீங்கள் ஆங்கிலோ இண்டியனாக இருந்துட்டு இவ்வளோ நல்லா தமிழ் பேசுகிறீங்க அப்படின்னு சொன்னாங்க. இதெல்லாம் கேட்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. படத்தையும் அவ்வளோ அழகாக ரசித்து பார்த்தாங்க. கோபி அண்ணாக்கு, சேத்தன் சாருக்கு எல்லாருக்குமே கிடைச்ச அப்ளாஸ் அண்ட் பாரியோட அந்த ஃபைனல் கிளைமேக்ஸ் சீக்வன்ஸ் எல்லாருக்குமே கிடைச்ச அப்ளாஸ் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அண்ட் இது எல்லாத்துக்குமே ஆரம்பமாக இருந்த ப்ரெசன்ட் மீடியா, உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. படம் ப்ரெஷ் ஷோ முடித்த உடனே நீங்கள் எல்லாருமே போய் நீங்கள் எழுதின ஆர்டிகல்ஸ் நான் படித்தேன். அண்ட் உங்களோட ரிவ்யூ வீடியோஸ் எல்லாமே நான் ஒன்று விடாமல் பார்த்தேன். படத்தை பற்றியும் இண்டிவிஜுவல் பர்ஃபார்மன்ஸஸ் பற்றியும் ரொம்ப ரொம்ப அழகாக எழுதியிருந்தீங்க. நீங்கள் எழுதினது, நீங்கள் பேசுனது எல்லாமே தான் டிக்கெட்டாக கன்வெர்ட் ஆச்சு எங்களுக்கு ஃபர்ஸ்ட் வீக். அது ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் இங்கே நிறைய ப்ரெசன்ட் மீடியா எல்லாருமே நிறைய பேர் இதில் எனக்கு ஃப்ரெண்ட்ஸாகவும் ஆயிட்டீங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ப்ளீஸ் உங்கள் சப்போர்ட்க்கு நான் தலை வணங்குறேன். அண்ட் இந்த வாரம் நிறைய எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் இருந்தாலுமே தியேட்டரில் வந்துட்டு நிறைய டிக்கெட்ஸ் போச்சுன்றது பார்க்கும்போது இந்த வாட்டி போன வாரம் நான் யூஸ் பண்ண ஆப்ஸ்லேயே மோஸ்ட் யூஸ்ட் ஆப் வந்து புக் மை ஷோவாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப் எதுவுமே கிடையாது. எல்லா ஷோஸுமே எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் இருந்தாலுமே ஹவுஸ்ஃபுல்லாக இருந்தது. அது பார்க்கும்போதே பயங்கர ஹாப்பியாக இருந்தது. அண்ட் இப்போது ஸ்க்ரீன்ஸ் அண்ட் ஷோஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்கன்றது கேள்விப்பட்டேன். ரொம்ப 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 சந்தோஷம். இந்த வாரமும் ப்ரெசன்ட் மீடியா உங்களோட எக்ஸ்டெண்டட் சப்போர்ட் எங்களுக்கு வேணும். ப்ளீஸ் உங்களோட சப்போர்ட் எங்கள் படத்துக்கு கொடுங்க. தேங்க்யூ ஸோ மச். அனைவருக்கும் வணக்கம். அன்பே டயானா இந்த படம் வந்து இந்த படத்தை பார்த்துட்டு இதை பற்றி ரொம்ப எந்த இடத்துலையும் வந்து கம்மியாக இல்லாமல் அதில் உள்ளதை உள்ளபடியே மனசு கோணாமல் எழுதின பத்திரிகையாளர் அக்கா, அண்ணன், தங்கச்சி, தம்பி எல்லாருக்கும் முதற்கண் வணக்கம், நன்றி. ஏன்னா சும்மா எழுதி ஒரு படத்தை நீங்கள் நினச்சா வந்து இது என்ன அப்படின்னு சொல்லி ஸ்கிப் பண்ணிட்டு போயிட முடியும். ரொம்ப எவ்வளோ பெரிய படமாக இருந்தாலும் உங்களால் ஸ்கிப் பண்ணிட முடியும். ஒரு சின்ன படமாக இருந்தாலும் அதில் கருத்து கரெக்டாக இருக்குது அப்படின்னா அதை எடுத்து கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்குற ஒரே பவர் வந்து உங்ககிட்ட தான் இருக்குது. அதை நீங்கள் ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தீங்க. முக்கியமாக இது வந்து எனக்கு நான் வந்து கொஞ்சம் எப்படி சொல்கிறது, செல்ஃபிஷாக சொல்லணும்னா வந்து நான் அன்றைக்கி சும்மா சொன்னேன், இது முடிஞ்சால் என்ன கொஞ்சம் 2 வார்த்தை சேர்த்து எழுதிங்கன்னு. அது சொன்னதில் கொஞ்சம் கூட குறையாமல் ரொம்ப எப்படி சொல்கிறது, அந்த எங்களை வந்து இந்த டிவிக்கு அந்த ஃபோனில் இருந்து, அவர் சொன்ன மாதிரி ஃபோனில் இருந்து அந்த ஸ்க்ரீனுக்கு வந்து ஜெயிக்கணும்னு நாங்கள் எதிர்பார்த்தா பரவாயில்ல, எங்களை மாதிரி நிறையா பேர் இந்த பத்திரிகை சைடு இருந்தே அவ்வளோ பேர் எதிர்பார்த்துருக்காங்கன்றது வந்து எனக்கு இந்த படத்துக்கு அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு. அதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நன்றி. அண்டு இன்டர்நெட், இந்த எக்ஸு அது இதுலலாம் நம்ம மக்கள் எழுதுவாங்க, அவங்களுக்கும் ஒரு மிகப்பெரிய அந்த என்ன சொல்லுவாங்க, அது
சோஷியல் மீடியா நண்பர்கள் அவங்களுக்கும் வந்து பெரிய பெரிய நன்றி. ஏன்னா அந்த சோஷியல் மீடியான்னு ஒன்று இல்லைன்னா இன்னைக்கு சினிமாவே இல்லைன்ற அளவுக்கு போயிடுச்சு. அந்த அளவுக்கு பண்ணியிருந்தாங்க. அண்டு அன்பே டயனா பற்றி சொல்லணுன்னா வந்து அவர் ஃபஸ்ட்டு சொல்லிட்டே இருந்தாப்புல சின்ன படம் சின்ன படம்லாம் கிடையாது. நான் சென்னையில் எங்கே போனாலும் அன்பே டயனுக்கான ஒரு போஸ்டர் கூட நான் பார்க்காம இருந்ததே கிடையாது. அதுக்கு முக்கிய காரணமான யுவராஜ் ப்ரோ. அதாவது ஒரு படத்தை வந்து எடுத்துடலாம், ஆனால் அதை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கறதுன்றது வந்து எல்லாருக்கும் அது வந்து ஒரு ஆர்ட் மாதிரி தான் இன்றைக்கி ஆயிடுச்சு. அந்த ஆர்ட் வந்து எவ்வளோ பேருக்கு சூப்பராக அது பண்ண முடியும்னு தெரில. ஆனால் அவர் வந்து நான் குட் நைட்லேருந்தே நான் பார்த்துட்ருக்கேன். அவர் அதை வந்து ரொம்ப சூப்பராக பண்ணிகிட்ருக்காரு. ஏன்னா இப்போ எங்கள் வீட்டிலலாம் வந்து நாங்கள் போய் டூரிஸ்ட் ஃபேமிலி படத்தை வந்து நாங்கள் ஃபேமிலியாக போய், ஏன்னா நாங்கள் எங்கள் ஊர் சைடு இருந்து நாங்கள் அப்படி போய் ஃபேமிலியாக பார்க்குறதெல்லாம் அப்படி போய் பார்த்துட மாட்டோம். ஒன்று அதுக்கு ஒரு பெரிய ஹீரோ இருக்கணும், அது இருக்கணும். அதை வந்து அவர் ரொம்ப அழகாக பண்ணிட்டுருக்காரு. இந்த படத்துக்கும் அவர் கொஞ்சம் கூட குறையவே இல்லாமல் எந்த பக்கம் போனாலும் நான் எங்கள் வீட்டில் அப்படியே காமிச்சிட்டே அங்கே ஒரு போஸ்டர் பாரு இருந்தால் நான் நிற்கிறேன் பாருன்னு சொல்லி காமிச்சிட்டே இருந்தேன். அந்தளவுக்கு சூப்பராக பண்ணியிருந்தாரு. அண்டு டேரக்டர் ப்ரோ வந்து அவர் எழுதினார். நான் நடித்தேன்லாம் சொல்லக்கூடாது. நான் சும்மா போய் அவர் சொன்னதை நான் திருப்பி பண்ணிட்டு வந்தேன், அவ்வளோதான். முழுக்க 100% இந்த கிரெடிட் வந்து அவருக்கு தான் போய் சேரணும். டைரக்டர் பாரி இளவழகன். ஏன்னா அந்த ரூட்டுன்னு ஒன்று இருக்குல்ல. இப்போ நாங்களாம் வந்து இந்த யூடியூப்னு ஒரு விசிட்டிங் கார்டு இந்த மாதிரியாச்சும் ஒன்று கையில் எங்களுக்கு இருக்குது. ஆனால் இந்த டேரெக்டாக சினிமாவுக்கு ட்ரை பண்ணுறவங்கன்றது வந்து அது வந்து ஒரு எப்படி சொல்கிறது, கடலில் போய் நீச்சல் அடித்தே மீன் பிடிக்கிற மாதிரி ஒரு கஷ்டமான ஒரு விஷயம். இல்லை நீங்கள் சிரிச்சாலும் அதுதான் உண்மை. அதனால தான் எனக்கு அவங்க அந்த மாதிரி ஆத்தென்டிக்காக சினிமாவுக்குன்னு வெறி பிடிச்சி சண்டை போட்டு வர்றவங்கள்ட்ட வந்து ஒரு பெரிய மரியாதை இருக்கும். ப்ரோ ஹேட்ஸ் ஆஃப் ப்ரோ, அந்த மாதிரி பண்ணியிருக்கீங்க. ஏற்கனவே அன்னைக்கு சசி என்ன சொல்லிட்டாரு வேறு, என்னடா உட்காந்து எழுதிட்டு வந்துட்டீங்க, ஆளாளுக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டே இருக்கீங்கன்னா, அதனால் நீங்கள் தேங்க்ஸ்லாம் ஆல்ரெடி சொல்லியாச்சு. மற்றபடி இந்த படத்துலேருந்து அவுட்கம்னா எப்படி சினிமாவுக்கு வந்து அவர் முன்னாடி சொல்லி எப்படி பார்க்கணும், எந்த சைடு அந்த இது நிறையா அந்த நீக்கு போக்கு கற்றுக்கிறது வந்து அவர்கிட்ட நிறையா கற்றுக்கிட்டேன். ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. அண்டு அவ்வளோதான். எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ சார். அடுத்த படத்துக்கு ப்ரோ நீங்கள் முதல்ல எனக்கு கூப்பிடுங்க ப்ரோ. அது மாதிரி அவரை தான் டேட்டு கொடுன்ட்டு இருந்தார். அப்படிலாம் கிடையாது. நீங்கள் எப்போ சொன்னாலும் நான் வர்றேன் ப்ரோ, நான் ரெடி தான். டேட்லாம் இருக்குது, நான் ஃப்ரீயாக தான் இருக்கேன். 5 படம்னு ஒரு யார் 5 படம் கிளப்பி விட்டது யார் 5 படம்லாம் இல்லை. அடுத்து ஒரு படம் அது கூடிய விரைவில் அந்த அறிவிப்பும் வரும். நான் அது வர்றப்போ நான் வந்து பேசுகிறேன். ரொம்ப நன்றிங்க, எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ. கொஞ்சம் மன்னிக்கணும் பத்திரிக்கையாளர்களுக்கு. ஏன்னா பிரத்யேக நன்றி உங்களுக்கு தான் சொல்லணும். இந்த பத்திரிக்கையாளர் ஷோவில் நம்ம வந்து படத்தை எங்கே வேணாலும் ஸ்க்ரீன் பண்ணலாம். பத்திரிக்கையாளர் ஷோவில் ஒரு படத்தை ஸ்க்ரீன் பண்ணுறப்போ எந்த இடத்துல கைத்தட்டுவாங்க, எந்த இடத்துல நம்ம நினச்சது நடக்கும், எந்த இடத்துல காமெடி ஒர்க் அவுட் ஆகும், எந்த இடத்துல அழுவாங்க அப்படிங்கிறத ஸ்கேன் பண்ண மாதிரி தெரிஞ்சுக்கலாம். அன்றைக்கி பத்திரிக்கையாளர் ஷோவில் நீங்கள் கொடுத்த வரவேற்பு தான் இன்றைக்கி ஒவ்வொரு திரையரங்களையும் தெரிக்குது. அப்பேற்பட்ட வெற்றிக்கு மிகப்பெரிய காரணமாக இருந்த அத்தனை ஊடகத்தினருக்கும் பத்திரிகையாளர்களுக்கும் குறிப்பாக சமூக வலைத்தளங்கள் சார்ந்த அத்தனை பேருக்கும் எங்களை மனமார்ந்த நன்றி. எல்லாம் எந்திரிச்சிட்டிங்களா, அதனால் டக்குன்னு ஆரம்பிச்சிட்டேன், தப்பாக எடுத்துக்காதீங்க. எல்லாருக்கும் நன்றி. எல்லாமுமா இருக்கிற யுவராஜுக்கு நன்றி. 2 யுவராஜ் சார் ஒரு பக்கம், சத்யா மேம் ஒரு பக்கம், 2 பேர் சேர்ந்து பண்ணுற ஒரு படத்தில், இவ்வளவு மரியாதையான படத்தில், ஒரு எளிய படைப்பில், அழகான படைப்பில் எங்களுடைய இரா என்டர்டெயின்மெண்ட் நிறுவனத்தை சேர்த்துக்கிட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. வாழ்நாள் பெருமை எங்களுக்கு. யுவராஜ் ரொம்ப நன்றி, வாழ்நாள் கடமைப்பட்டிருக்கேன். எங்கள் நிறுவனம் அப்படின்னா, இரா என்டர்டெயின்மெண்ட் நிறுவனம் அப்படின்னா, அதுக்கு பக்கபலமாக உற்ற துணையாக உறுதுணையாக என்னாலும் இருக்கிற சசிகுமார் சாருக்கும், அகிலன் சாருக்கும், பெப்சி சிவா உள்ளிட்டவங்களுக்கும், டாக்டர் விஜய் சார் உள்ளிட்டவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. குறிப்பாக என் மனைவி கலா, ரொம்ப நன்றி கலா. என் பிள்ளைங்க சஞ்சய் ராமசாமி, சஞ்சனாவதனி, நன்றி. முக்கியமாக என்னோடய ஆர்ட் டைரக்டர் கதைக்கு வந்துடுறேன். ஆர்ட் டைரக்டர் இன்றைக்கி ஆரம்பித்தார். ஜனநாயகன் ரொம்ப நெருக்கடி கொடுத்துருச்சு அப்படின்னாரு. அது சார்பாக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஜனநாயகனுக்கு தான் சென்சார் உள்ளிட்ட அமைப்புகள் நிறைய நெருக்கடி கொடுத்துட்டாங்க. எப்போவோ ரிலீஸ் ஆகிருக்க வேண்டிய படத்தை இவ்வளோ நெருக்கடிகளை தாண்டி இப்போ வந்திருக்கு. எலெக்ஷனுக்கு முன்னால் வந்திருக்க வேண்டிய படம் இப்போ வந்திருக்கு அப்படின்னா ஜனநாயகனுக்கு தான் நிறைய நெருக்கடி. அதனால் ஜனநாயகன் ஒருபோதும் எங்களுக்கு நெருக்கடி கொடுக்கல. ஜனநாயகனோட சேர்ந்து வந்தது தான் அன்பே டயனா படத்துக்கு பெரிய பெருமை. ஏன்னா விஜய் சார் நடித்த படம் ஜனநாயகன், விஜய் சார் எம்எல்ஏவா செலக்ட் ஆன பெரம்பூர் தொகுதியை கதைக்களமாக கொண்ட படம் அன்பே டயனா. ஏன் பார்த்தா ரெண்டுமே விஜய் சாரோட சம்மந்தப்பட்ட படம் தான். குறிப்பாக என் மனைவி சார்பாக மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஜனநாயகனை ஜெயிச்சிட்டோம்னு ஒரு உத்வேகத்தில் சொல்லிட்டாங்க. ஜனநாயகனை ஜெயிக்கல, ஜனநாயகனோட சேர்ந்து நாங்களும் ஜெயிச்சிருக்கோம். ஏன்னா ஜனநாயகனுக்கு நிரம்பி வழிஞ்ச கூட்டம், அதாவது தண்ணி நிரம்பி வச்சுன்னா பக்கத்து வயலுக்கும் சேர்ந்து பாயிற மாதிரி எங்களுக்கும் நிறைய வந்திருக்கு. ஜனநாயகனுக்கு டிக்கெட் கிடைக்காம எங்கள் படத்துக்கு வந்தவங்களும் அதிகம். அதனால 2 பேருமே சேர்ந்து ஜெயிச்சிருக்கோம். அந்த வகையில்
ஜனநாயகன் படக்குழுவுக்கு இந்த வெற்றி விழாவில் நாங்கள் வந்து நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். அவங்களும் அமோக வெற்றி பெற்றிருக்கிறாங்க. குறிப்பாக அன்பே டயானா அந்த ப்ரமோஷன் ஷோக்கு ஆரம்பித்தப்போ தம்பி நம்பவே மாட்டீங்க யுவராஜ், நீங்கள் தயாரிப்பாளர்னு பேரை போட்டுட்டீங்க, இது வரைக்கும் ஒரு 24 இயக்குநர்கள் புதுசாக கதை சொல்லியிருக்காங்க எங்கள் நிறுவனத்தில். அதில் 4 பேர் யுவராஜ கதாநாயகனை வச்சு கதை சொல்லியிருக்காங்க. தம்பி அஜய்னு ஒருத்தர் ராஜ்முருகன் சாரோட அசிஸ்டன்ட் வந்திருப்பார் நினைக்கிறேன், அவரும் யுவராஜ் வச்சு ஒரு கதை சொல்லியிருக்கிறாரு. இப்பேற்பட்ட மரியாதை, அதாவது ஒரு நிறுவனத்தை ரொம்ப சீக்கிரம் இவ்வளவு பரபரப்பாக்குனதுக்கு எங்களுடைய வாழ்நாள் நன்றி. மிக குறிப்பாக யுவராஜ் பற்றி நான் சில வார்த்தைகள் சொல்லி முடிச்சுக்கிறேன். ஏன்னா யுவராஜுக்கு சொல்கிற வெற்றி மொத்த பாரி உள்ளிட்ட மொத்த படக்குழுக்கு சொல்கிற கிடைச்சிருக்கிற வெற்றி. யுவராஜ் வந்து கடந்த படத்தை முடிச்சுட்டு டூரிஸ்ட் ஃபேமிலி படத்தை முடிச்சுட்டு கிட்டத்தட்ட 100 கோடி ரூபாய் வசூலில் சேர்ந்த படம் அந்த படம். ஒரு வெற்றி மிகப்பெரிய கொண்டாட்டத்தை கொடுக்கும், குதூகலத்தை கொடுக்கும், ஆடம்பரத்தை கொடுக்கும், திமிரை கொடுக்கும். அந்த மாதிரி ஒரு முகபாவனையில் தான் அவர் வந்திருக்கணும். ஆனால் அவர் என் அலுவலகம் வந்தப்போ அவர் கண் கலங்கி இருந்துச்சு. ஒரு 100 கோடிக்கான சக்ஸஸை கொடுத்த எந்த ஒரு பிரதிபலிப்பும் அவர் முகத்தில் தெரியல. அவருடைய அக்கௌண்ட்டும் கிட்டத்தட்ட பூஜ்ஜியமாக இருந்துச்சு. என்னாச்சு யுவராஜ் அப்படின்னு கேட்டப்போ, பணத்தை விடுங்க சார், பணத்தை சம்பாதிக்க தெரியாதவங்க தான் பணம் போயிடுச்சுன்னு வருத்தப்படணும், எனக்கு அதெல்லாம் கவலை கிடையாது, பணம் சம்பாதிக்கிறது ஜெயிக்கிறதெல்லாம் இங்கே ரொம்ப ஈஸி, ஆனால் நிம்மதியாக மனசார்ந்த சந்தோஷத்தோடு வாழ்றது தான் கஷ்டம் அப்படின்னாரு. அது ஒரு படத்தில் கூட நான் அப்படி ஒரு வசனத்தை நான் கேட்டதில்லை, அப்படி ஒரு வாழ்க்கையை நான் பார்த்ததில்லை. சொன்னது மட்டும் இல்லை, அதெல்லாம் விடுங்க சார், பாரி ஜமா பண்ண பாரி, எனக்கு ஜமா படம் ரொம்ப பிடிக்கும் சார், ஜமா பண்ண பாரி அற்புதமான ஒரு கதையோடு வந்திருக்காப்புல, அதை படமாக்குவோம் சார், அதை நோக்கி ஓடுவோம். ஏன்னா பாரி மாதிரியான ஆட்கள் தான் சார் சினிமாவில் பெருசாக ஜெயிக்கணும், நம்ம வீட்டு பிள்ளைங்க மாதிரி இருக்கிற பசங்க தான் ஜெயிக்கணும், அதனால் அந்த படத்தை நோக்கி போவோம் சார் அப்படின்னாரு. அந்த நேரத்தில் ஒரு ஒளிவிளக்கு மாதிரி, ஒரு ஜோதி மாதிரி, ஒரு பெரிய பக்கபலமாக ஒற்ற துணையாக எங்களுக்கு கிடைச்சவங்க தான் கரிகாலன் சாரோட மனைவி சத்யா மேம். ரொம்ப ரொம்ப நன்றி மேம். நியாயமாக பார்த்தா நான் தான் உங்களுக்கு செயின் போட்டிருக்கணும், உங்கள் 2 பேருக்கு எங்கள் படைப்பை சேர்த்துக்கிட்டதுனால நீங்கள் பரிசளித்து திக்கும் காட வச்சுட்டீங்க, ரொம்ப நன்றி. ஒரு மனுஷனை எடப்போட ஒரு சம்பவம் போதும்னு நான் நினைக்கிறேன். ஆனால் யுவராஜை வச்சு படம் ஆரம்பித்தாச்சு. யுவராஜ் மேடம் சார்ந்து 2 பேர் சேர்ந்து மனமொத்த ஆட்களாக இணைஞ்சு படம் ஆரம்பிச்சிட்டாங்க. சில விஷயங்களை பேசலாம்னு நினைக்கிறேன். ஆரம்பித்தப்போ ஒரு நண்பர் என்னை அணுகிறாரு, சார் யுவராஜ் சார் வேணாம் சார், எதுக்கு அவர் கூடலாம் இருக்கீங்க அப்படின்னாரு. அதுக்கப்புறம் அகிலன் சார் ரூட்டில் ஒருத்தர் ஃபோன் பேசுகிறாரு, சார் ஒருத்தரை விட்டு 10 பேர் விலகுறாங்கன்னா அப்போ அவர் மேலே தானே சார் தப்புன்னு அர்த்தம், அதனால் இந்த ப்ராஜெக்டில் நீங்கள் இருக்காதீங்க சார் அப்படின்னாரு. கூடுதலாக நான் மிக மதிக்கிற ஒரு இயக்குனர் என்னை நேரில் அணுகி, இந்த விஷயத்தில் நீ கொஞ்சம் ஒதுங்கிக்கவே, நம்ம வேணா படம் பண்ணலாம், இந்த ப்ராஜெக்ட் வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க. இத்தனை பேர் சொன்னப்போ தான் யுவராஜோட கையை உறுதியாக பிடிக்குன்னு நான் நம்பி நின்னேன். முன்னாலே சொன்ன மாதிரி ஒரு மனுஷனை எடப்போட ஒரு சம்பவம் போதும், ஆனால் யுவராஜ் நல்ல பிள்ளை, நம்பிக்கையான பிள்ளை, ஈவி இறக்கமான பிள்ளை, எல்லாத்துக்கும் துடிக்கிற பிள்ளைங்கிறதுக்கு 100 சம்பவம் என்னால் சொல்ல முடியும். அப்பேற்பட்ட தன்மையான தகுதியான படைப்பாளர், தயாரிப்பாளர். மிக குறிப்பான உதாரணம் சொல்ல போனால் அன்பே டயானா தான் செம்ம உதாரணம். அவர் அவ்வளவு தற்சோர்வோட இந்த படைப்பை ஆரம்பித்தா கூட சொன்ன தேதியில் படத்தை ஆரம்பித்தார், சொன்ன பட்ஜெட்டுக்குள்ளே முடித்தார், சொன்ன தேதியில் படத்தை முடித்தார், சொன்ன தேதியில் ரிலீஸ் பண்ணார். ஜனநாயகன் மாதிரியான ஒரு படம் வர்றப்போ, சார் அது நம்மளை பாதிக்காது சார், அது பெரிய படம் வந்தாலும் பரவாயில்ல, நம்ம படத்தை ரிலீஸ் பண்ணலாம்னு தன்னம்பிக்கையோடு ரிலீஸ் பண்ணார். பண்ணி இன்னைக்கு ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் கூட ஆதரப்பூர்வமாக சொன்னார். அப்பேற்பட்ட வெற்றியும் கொடுத்தாப்புல. ஒரு தயாரிப்பாளர் இதை விட வேறு என்ன சாதிச்சு காட்ட முடியும் இந்த மண்ணில்? எப்பவுமே தன்னை நம்புகிற மனுஷன் எப்பேற்பட்ட இலக்கையும் சர்வசாதாரணமாக அடைவாங்க. அதுக்கு யுவராஜ் வந்து செம்ம உதாரணம். நேற்று ஒரு இயக்குனருடைய படம் எனக்கு ப்ரிவியூவில் காமிச்சாங்க. படத்தை பார்த்து முடிச்சேன், ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஒரே வார்த்தை தான் சொன்னேன், இந்த படத்தை எங்களை மாதிரி ஆட்கிட்டெல்லாம் காட்டுறது வேஸ்ட்டு, முதல்ல கொண்டு போய்ட்டு யுவராஜ்கிட்ட காட்டுங்க அப்படின்னேன். ஏன்னா சினிமா, நல்ல சினிமா எல்லாராலையும் பண்ணிட முடியும், ஆனால் அந்த படத்தை கடைக்கோடி மக்கள் வரைக்கும் கொண்டு போய் சேர்க்கறது, அதுக்கு ஏற்ற மாதிரி பொசிஷன் பண்ணுறது, அதை மீடியாக்கள் மூலமாக எந்த அளவுக்கு ரீச் பண்ண வைக்கிறது, இந்த மாதிரி வித்தைகள் எல்லாம் யுவராஜுக்கு மட்டும்தான் தெரியுது அப்படின்னு சொன்னேன். வித்தை தெரிந்த மனுஷன் எப்பேற்பட்ட களத்துலையும் விளையாடலாம், எப்பேற்பட்ட ஆட்களோடையும் போட்டி போடலாம், எப்பேற்பட்ட ஆட்கள் இல்லாமலும் களத்தில் நிற்கலாம். அன்பே டயானாங்கிற படத்தோட வெற்றிங்கிறது எளிய கதைகளை, அன்பான கதைகளை
அடைகாத்து வச்சிருக்கிற அத்தனை இயக்குநர்களுக்குமான வெற்றி. நன்றி, வணக்கம்.